வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் ஒன்ஸ் அகைன் டு யுவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு டேட் வந்து ஜூலை 19th அண்ட் டைம் 11:53 ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு சூப்பராக கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு சூப்பரான ஃபேமிலி ட்ரிப்பு போக போகிறோம். ஒட்டுமொத்த ஃபேமிலியும் லைக் அரௌண்ட் 30+ மெம்பர்ஸ் நாங்கள் எல்லாரும் வந்துட்டு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 2 பார்ட்ஸாக போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். எத்தனை பார்ட் வருது அதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ பாருங்கள் வாங்க, நீங்களும் ஃபேமிலி அதே மாதிரி இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அபூர்வமான விஷயங்கள். இந்த மாதிரி ஃபேமிலி அவுட்டிங் போகிறதுலாம் இதுக்கே நாங்கள் எத்தனையோ நாட்களாக பிளானை போட்டு இன்றைக்கி ஒரு வழியாக எக்ஸிக்யூட் ஆக போகுது. இப்போது 12 o'clock வந்துட்டு வேன் வரும். வேன் பிடிச்சி என்ன ஸ்பாட்டு, ஏது ஸ்பாட்டு, எத்தனை டே ட்ரிப்பு, எந்த இடத்துல ஸ்டே, அதெல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக வ்ளாக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த நீங்களும் என்னுடைய ஃபேமிலி தானே, அதனால தான் உங்க கூட அப்படியே சமர்ப்பிச்சுட்டு அப்படியே இந்த ஒரு நாளை வந்துட்டு சூப்பரான மெமரிஸ் மாதிரி கேப்சர் பண்ணி வச்சுக்கலான்ட்டு தான் இந்த ஒரு வீடியோ. வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம். Hi. Hi. Welcome. சரியா 12:44 மாணிக்கம்மன் குடும்பம் வந்து நம்ம ஆத்து டவுன் விட்டு மலை ஏற போறோம். எஸ், நாங்கள் வந்துட்டு ஒரு வழியாக செட்டில் ஆகிட்டோம். எல்லாம் ஃபேமிலியெல்லாம் உட்கார வச்சுட்டு அதுக்கே வந்துட்டு பல டைம் எடுத்துக்கிச்சு. அண்டியா பிரியா நான் எங்கே போகிறோம்? நாங்க இப்போ ஒரு AGS கிராமத்தை கண்டுபிடிக்க குடும்பத்தோட பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அவர்களுக்கு மிக்க நன்றி, கோடான கோடி நன்றிகளையும் பாத அடியில் சமர்ப்பிக்கிறோம். பெரியவங்க ஜாலி ஆயிட்டாங்க. எஸ், இது முனியம்மா, அப்புறம் யார் பசங்க? மாணிக்கம். அவங்க யாருன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அவங்க தான் எங்களுடைய தாத்தா பாட்டி. ஆமா. எஸ், எனக்கு கறி போண்டா கச்சிருக்கு. அல்டிமேட். நான் வந்து இப்போ வரும்போது ஜெர்சி கிளாஸ் தான் வந்திருக்கேன். ஏன்னா போன உடனே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஏன்னா நாங்கள் புக் பண்ணியிருக்கிற ரெசார்ட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஆனால் ஸ்விம்மிங் பூல் இருந்தால் வந்து ஜெர்சி மட்டும் தான் அவரோட இடம். அதனால் நான் ஃபுல் ஜெர்சி கிளாத்தை பக்காவாக ரெடி ஆகிட்டேன். போன உடனே குதிக்கிறோம், மஜ்ஜா பண்ணுறோம், வைப் பண்ணுறோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல பெரிய மலை, அதோ அந்த மலைக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அதுதான் ஏலகிரி மலை. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஏலகிரி மலை. ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஏலகிரி. அண்ட் உள்ளே வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். போயிட்டே இருந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருந்தால் மலை அடி ஓரத்தில் பொன்னேரின்னு ஒரு கிராமமாக, அந்த கிராமத்தில் வந்துட்டு நம்ம சூப்பரான லஞ்சை முடிச்சுட்டு மேலே விட்றது தான் வண்டி. மலைக்கு மேலே ஏறுறது தான் இப்போ வேலையே. ஓகேங்களா? ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அண்ட் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து அப்படியே செம்ம ஜாலியாக பண்ணால் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு செம்ம மஜாவாக வந்துட்டு இருந்தோம். நாங்கள் ஏலகிரி வந்துட்டோம். அதுதான் உங்களுக்கு சின்ன அப்டேட். எஸ், இப்போ நாங்கள் வந்துட்டு ஜாலியாக லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு விளையாட போகிறோம். பாட்டு பாடிலையோ ஒரு பெண்ட்டுக்கு அப்படியே தலையாக சுத்தரம் வலிக்குது. எனக்கு மோஸ்ட்டாக இந்த மாதிரி பெண்டெல்லாம் ஏறினாலே தலை ஒரு மாதிரி அப்படியே மாறி பண்ணும். அந்த ஒரு ஃபீல்னால் இல்லை மூடே ஸ்பாயில் ஆகுது. நான் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன். தலை வலிக்குது. பார்த்து நான் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். A few moments later. Yes, நாங்கள் AGSக்கு வந்துட்டோம். இதுதான் வந்துட்டு AGS ஹாலிடே ரெசார்ட். நாங்கள் வந்துவிட்டோம். ஓகே ஃபைன். இப்போ நாங்கள் வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு குதிக்க போகிறோம். குதிச்சுட்டு மிச்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அண்ட் இப்போதைக்கு இதுதான் பிளான் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன ஆட் ஆன்ஸ் ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்ணும், வாங்கிட்டு வந்த சாப்பாடை. அதனால் லெட்ஸ் see. ஓகே, நம்ம என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். A few moments later. நாங்கள் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கே எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்ருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ், எல்லாம் அப்படியே இங்கேயே சாப்பிட்டு 1 2 3 இந்த 3மே வந்துட்டு நம்ம புக் பண்ணியிருக்கிற வில்லாவுடைய டூர் உள்ளெல்லாம் வந்துட்டு நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். செம்மையாக இருக்குது. நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். மொத்தம் 3 BHK. நாங்கள் வந்துட்டு அரௌண்ட் 30 பீப்புள்ஸ் வந்துருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். அண்ட் இப்போ வேறு மழை வேறு தூக்கிட்டு இருக்குது. நாங்கள் நிறைய கேம்ஸ்லாம் வேறு பிளான் போட்டிருக்கோம். இல்லை ரெசார்ட் வேறு, இது ஸ்விம்மிங் பூல் இருக்குது இங்கே பக்கத்துலேயே. அங்கேயும் நாங்கள் போகலான்ட்டு நிறைய ஐடியாஸ் இருக்குது. நம்ம வாங்க ஃபஸ்ட்டு தூரல் சுட சுட பிரியாணி
அற்புதமாக இருக்குது. நான் ஆக்சுவலி எங்கள் ஃபேமிலியெலாம் வந்துட்டு அங்கே சாப்பிட்ருக்காங்க. பட் நான் உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட பேசிகிட்டே சாப்பிட்ணும், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணுன்றதுக்காகவே நான் வந்துட்டு தனியாக வந்துட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஆஹா, நல்லா சுடாக இருக்கான். ஓரளவுக்கு சூடாக இருக்குது. பா வேற மாதிரி கொலை பசி வேற அப்படியே சொர்க்கமாகறாங்க. அவங்க எல்லாம் வீடியோ வாங்கி ஸ்டார் பிரியாணி அப்படி சாப்பிட்ருக்காங்க. சில பேர் சிக்கனு, நிறைய வெஜ் பிரியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் வாங்கிட்டு வந்தோம்னா தயிர் சாதம், தக்காளி சாதம் மாதிரி சாப்பிட்டு எல்லாம் இப்போதைக்கு ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு மஜா பண்ணுறோம். அண்ட் வர ட்ராவல் சொல்ல போனால் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஒரு பெண்டுக்கும் ஒரு மாதிரி தலை சுட்டிச்சு, அது மட்டும் தான் பிரச்சனை இருக்குது. மற்றதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஓகே, பிரியாணி ராஜப்பா சொர்க்கத்தை வாட்டுறோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் ரெசார்ட். இது நல்லா ஒரு பேர் போன ரெசார்ட். இது இதோடைய ப்ரைஸிங்லாம் நான் உங்களுக்கு ஒன்றும் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை இந்த வீடியோட எண்டு இல்லை அடுத்த சீரீஸோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த டாப் நாச்சாக இருந்துச்சுப்பா இது. ஆக்சுவலி ரெசார்ட் புக்கிங்லேயே பைன் ட்ரீ கார்டன் இன்னொரு ரெசார்ட் இருக்குது, அது பார்த்தோம். ஏஜிஎஸ் இது வில்லா மாதிரி இது பார்த்தோம். ஏஜிஎஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்கன்ற காரணத்தினால் அது மட்டும் ரெஸ்ட் ரூம் அதிகமாக இருந்துச்சு. பைன் ட்ரீயில் அது இல்லை. அது வந்துட்டு ஒரே வில்லா, 6 பெட்ரூம் 6 பாத்ரூம் அந்த மாதிரி. ஆனால் அங்கே பெரிய லானு, அது கம்ப்ளீட் ப்ரைவேட் வில்லா. இது வந்துட்டு வேணால் காமன் பப்ளிக்கும் இப்போ வந்துட்டு இங்கே வந்து 3 வில்லா இருக்கா, இதே மாதிரி அங்கே 3 4 5 6 நிறைய வில்லா இருக்குது. அங்கங்கே இருக்கிறவங்களும் ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் பண்ணுவாங்க, அங்கங்கே இருக்கிறவங்களும் லான் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவசி அடிவாங்கல்ல. அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து ப்ரைவேட் வில்லான்ட்டு ப்ரைவேட் பைன் ட்ரீ கார்டன்ட்டு ஒன்று பார்த்தோம். அது வந்துட்டு எப்படின்னா, ஹை ஓடிப்போ, ஹை ஐயோ நாய் வருது. எனக்கு நாய்னாலே கொஞ்சம் பயம். என்னடா பார்க்குற நின்று வெறியேற்றுறாங்க. ஓகேவா, எதில் விட்டு பைன் ட்ரீ கார்டனில் மொத்தம் ஒரே வில்லா. ஆனால் வந்துட்டு அது எப்படின்னா, அதான் அது ஒரே வில்லா, அது லானும் இருக்கும், பேக்யார்டு இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்காது. அது அந்த மாதிரி பார்த்தோம். அந்த ஒரு வில்லானா அது ஒரு வில்லா காம்பவுண்டுக்குள்ள நம்ம ஃபேமிலி போய் ஒன்றுனா கத்தி கூச்சிலான்னு ராப்பகலாம் மஜா பண்ணலாம், பிரச்சனையே இருக்காது. ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பிகாஸ் இங்கே நிறைய அவுட் பீப்புள்ஸும் வருவாங்களே. இது வந்துட்டு ஒரு கார்பரேட் டைப் ஆஃப் ரெசார்ட்ன்றதுனால இங்கே இது ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது. மற்றபடி பிரியாணி சூப்பராக இருக்குது. இந்த மழை அப்படியே மழை தோறுதான், அது ஃபண்டாஸ்டிக். ஓகே, நான் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் எல்லா வில்லா காட்ட முடியாது, ஒரு வில்லாவுடைய டூரை காட்டுறோம். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஏஜிஎஸ் ரெசார்ட். இங்கே வந்துட்டு 1 2 3 இந்த 3 ரெசார்ட்டுமே நம்ம புக் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசார்ட்டை வந்துட்டு மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வில்லாஸ் இருக்குது. ஒரு டைப் ஆஃப் வில்லா இருக்குது. அந்த வில்லாவை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். அது என்ன வில்லானா, இதுதான் அந்த டைப்பு 3 BHK, அது எல்லாமே வந்துட்டு 2 BHK, அப்புறம் வந்துட்டு சிங்கிள் BHK, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து 3 BHK போட்டிருக்கோம். அந்த 3 BHKல இங்கே 1 2 1 2 3 4 5 6 7 3 6 7 1 7 2 14 14 3 BHKs இருக்குது. ஸோ பிரச்சனையே இருக்காது. அண்ட் நாங்கள் வந்துட்டு மொத்தம் 3 லாக் பண்ணிட்டோம். 3லேயுமே 3 ரூம்ஸ் இருக்குது, ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இருக்குது. அதில் ஒரு வில்லாவை நம்ம இப்போ வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு டூர் பண்ணி காட்ட போகிறேன். அண்ட் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஒரு ஜாலியான ஒரு ஃப்ரீ லான்ச் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு ஜாலியாக உட்காந்து டீ குடிக்கிற டேபிள் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா அவ்வளோதான், இது ஃபுல்லாக நம்மளுடைய காம்பவுண்ட். இந்த வில்லா எடுத்தால் இந்த வில்லாவுடைய காம்பவுண்டு. வாங்க இப்போ உள்ளே போவோம். இது வந்துட்டு 1904. இதுக்குள்ளே வந்துட்டு வா செம்ம சோஃபா சூப்பராக இருக்குது. ஒரு 2 சோஃபா கல் மாதிரி தான் இருக்குது. ஃபைன். இங்கே வந்துட்டு ஒரு டைனிங் டேபிள், இங்கே செம்ம டிவி, சூப்பர் டிவி இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு மினி கிச்சன் இருக்குது, ஓப்பன் கிச்சன். இங்கே வந்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதெல்லாம் எதுவும் இல்லை, காலியாக இருக்குது. அது வந்து சிங்க் அவுட்லெட் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு ஒரு ஹால், அது வந்துட்டு ஒரு கிச்சன். இங்கே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அடாடா செம்ம ரூம், அப்படியே அழகாக இருக்குது பார்க்கவே. இங்கே வந்துட்டு ஒரு கிங் சைஸ் பெட்டு, இங்கே வந்துட்டு ஒரு சிங்கிள் பெட்டு, இங்கே வந்துட்டு டிவி, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர், டிவி டேபிளில் கெட்டிலு, அப்புறமா சுகர், இங்கே வந்துட்டு பால் பவுடர், அப்புறமா வந்துட்டு டீ தூள், காஃபி தூள் இருக்குது. ஓகே,
அண்ட் அதுக்கப்புறம் இது வந்துட்டு வார்ட்ரோப்புக்குள்ளே ஓகே பில்லோஸு பெட்ஷீட்டு இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்துட்டு லாக்கர் இல்லை, இங்கே வந்துட்டு ஹேங்கர்லாம் இருக்குது, அயன் பாக்ஸ் இல்லை. அப்புறமா வந்துட்டு ஒரு டெலிஃபோன் இருக்குது, என்ன தேவைன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு திஸ் இஸ் வாஷ்ரூம் உள்ள ஒரு சூப்பரான ஒரு கிளாசெட் இருக்குது. அப்பாலிக்கா இது வந்துட்டு வெட் ரெஸ்ட் ரூம் இருக்குது, வெட் டாய்லெட் இருக்குது. இங்கே வந்துட்டு ட்ரை பாத்ரூம் இருக்குது. இங்கே மேலே வந்துட்டு ப்ரெஷ்ஷு, கோல்கேட்லாம் கிடையாது, இவங்களே ஏதோ பண்ணியிருக்காங்க போல். இங்கே வந்துட்டு கோல்கேட் பேஸ்ட் இருக்குது. இங்கே வந்துட்டு 2 ப்ரெஷ்ஷு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் டிஷ்யூஸ், மேலே வந்துட்டு டவல் இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் ஆல்சோ ஏஜிஎஸ்ன்றது ஒரு செம பெரிய பிராண்டு. அந்த மாதிரி ஏஜிஎஸ்ன்றது ஒரு கார்பரேட் தானப்பா. ஹாய்ப்பா பெரியானா, வணக்கம். ஏஜிஎஸ் பற்றி சொல்லுப்பா. பெரியானா தான் இந்த ஒரு வில்லாவை சஜஸ்ட் பண்ணது. வந்து நாங்கள் மல்டிபிள் டைம்ஸ் நான் விசிட் பண்ணியிருக்கேன். நாங்கள் கொலீக்ஸோட பண்ணியிருக்கேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். இட்ஸ் ரியலி குட் ரெசார்ட் ஃபார் என்ஜாயிங் வித் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே இன்னைக்கு பார்த்துட்டு ரிவ்யூ அப்புறம் நாளைக்கு ரிவ்யூ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் போய் சாப்பிட போறேன். சாப்பிட்றாங்க. நான் வந்து இது தெம்பா சாப்பிட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம மேலே வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு எல்லாம் பேக் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க, உள்ள போட்டோம். நம்ம மேலே ஹாய் கைஸ். ஓகே, மேலே இதே மாதிரி வந்துட்டு ஒரு வில்லாஸ் இருக்கு. வில்லான்ற மாதிரி மேலே வந்துட்டு ரூம் இருக்கு. இங்கே சூப்பரான ஒரு டீ டேபிள் இருக்கு, ஒரு பால்கனியில். இங்கே வந்துட்டு 2 ரூம் இருக்குது. ஆனால் இது வந்துட்டு கார்டு இருந்தால் தான் திறக்க முடியும். நீங்கள் கீழே ஒரு ரூம் பார்த்தீங்களா, சேம் அந்த ரூம் மட்டும், ஹால் இல்லாமல் ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இங்கே ஒரு ரூம், இங்கே ஒரு ரூம் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு கார்டு போட்டால் தான் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஜாலியாக. இது வந்துட்டு இண்டிவிஜுவலாக ஃபேமிலியாக வந்தீங்கன்னா செம்மையாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பட் நாங்கள் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வந்திருக்கிறோமா, நாங்கள் வந்துட்டு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஆக்சுவலி. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி வில்லாவில் ஸ்டே பண்ணி எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் தனித்தனியாக இருப்பாங்க. அதனால் அது ஒன்று மட்டும் தான் ட்ராபேக். மற்றபடி நீங்கள் வந்துட்டு ஒரு 3 பேர் லைக் 3 மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலி இருக்கீங்க அப்படி இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு மேலே டீ டேபிளில் டீ குடிச்சிட்டு கீழே ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்குது, அங்கே ஜாலியாக விளையாடிட்டு வைப் பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் பூல், இன்டோர் ஆக்டிவிட்டி, அவுட்டோர் ஆக்டிவிட்டி நிறையா இருக்குது, வந்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இப்போது இங்கே வந்துட்டு ஒரு டெரஸ் இருக்குது. டெரஸும் நல்லா இருக்குது. அவுட்டு இங்கே பாருங்க வியூவை. ஐயோ, திஸ் இஸ் மார்வலஸ். இங்கே ஒரு வியூ அப்படியே இந்த சுற்றி சூப்பர் வியூ இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு இங்கே வாங்க 1 2 3 4 5 6 7 8 போயிட்டே இருக்குது, ஸ்லோப் மாதிரி இறங்கிட்டே இருக்குது வில்லாஸ். அதே மாதிரி அந்த சைடும் இருக்குது. அண்ட் செம்ம வியூ. காலையில் வந்து எழுந்து வந்தோன்னா அடாடா சொர்க்கத்தை காட்டுவோம் போல். இந்த வியூ செம்மையாக இருக்குது. ஓகே, நம்ம வந்துட்டு ஆமாம் இதே இங்கே எப்படி இருக்குது இதே மாதிரி வில்லா தான் ஃபுல்லாக. எல்லாமே சிமெண்ட் இந்த சென்ஸ் சிமிலர் வில்லாஸ். அங்கே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த ஏரியா. அண்ட் இது ஃபுல்லாமே சிமிலரான வில்லாஸ் தான். ஓகேங்களா, அங்கே கீழே வந்துட்டு எல்லாம் விளையாடிட்டுருக்காங்க, சாப்பிட்ருக்காங்க. அவங்க சாப்பிட்டு எல்லாம் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு ஸ்விம்மிங் பூலில் போய் குதிச்சிடுவோம். ஏஜிஎஸ் ஹாலிடே ரெசார்ட். ஆடாடா இப்போ வந்துட்டு அப்படியே லைட்டாக அப்படியே மைல்டாக ஒரு சூப்பரான ட்ரிஸ்லிங் தூரிகிட்ருக்கு. அப்படியே ஸ்விம்மிங் பூலில் குதிச்சோன்னு வைங்களேன், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நான் போய் ஸ்ட்ரைட்டாக குதிக்க போகிறேன். ஆழமாக இருக்காங்க தெரியல, பதட்டமாக இருக்குது. நான் இங்கே கேமரா ஃபிட் பண்ணிட்டு போகிறேன். சூப்பர், இதான் வந்து ஸ்விம்மிங் பூல். அண்ட் வந்துட்டு மழை சூப்பராக தூக்கிட்டு இருக்கு. ஆழமாக இல்லை, நான் போய் டொபுகான்னு குதிக்க போகிறேன். எனக்கு முன்ன பின்ன ஸ்விம்மிங் வேறு தெரியாது, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆழமாக அவ்வளோவா இல்லை. ஓகே, நம்ம ஃபேமிலி வந்துட்டு மொத்தமாக ஜாலியாக அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக இந்த ஒட்டுமொத்த ஸ்விம்மிங் பூலுமே சூப்பராக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. நானுமே வந்துட்டு செம்ம ஹாப்பினிங்காக செம்ம ஜாலியாக பால்லாம் எடுத்துகிட்டு வந்து விளையாடிட்டு இருக்கோம். எஸ், இது ஒரு அற்புதமான ஒரு ஃபேமிலி டே. அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற காரணத்தினால் எனக்கு வந்துட்டு சவுண்டே வரமாட்டிருக்கு, வாய்ஸே வரமாட்டிருக்கு. இது வந்துட்டு ரொம்ப நாளாக நாங்கள் பிளானை போட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு வேலையை நிறைவேறிச்சு. ஜாலியாக வந்துட்டு டோட்டல் ஸ்விம்மிங் ஃபுல்லுமே ஹைஜாக் பண்ணி விளையாடிட்டுருக்கோம். அவ்வளோதான். இந்த பாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பி சாப்பாடு சாப்பிட்டு ரெசார்ட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு இப்போ அப்படியே சூப்பராக கவர் ஆகிருக்குப்பா.
அப்புறமா வந்துட்டு ஸ்விம்மிங் பூலில் சூப்பராக என்ஜாய் பண்ணி வண்டி வரும்போது ட்ராவலில் சூப்பராக என்ஜாய் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி அவுட்டிங் சூப்பராக போயிட்டே இருக்கோம். அப்புறம் நான் காலையில் செக் அவுட் பண்ணும்போது என்ன கூத்து இருக்க போகுது எல்லாமே நான் உங்களுக்கு வேறு ஒரு பாட்டில் பார்க்குறேன். அண்ட் இந்த பாட்டில் நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாங்கள் பால் ஜாலியாக பால்லாம் போட்டு விளையாட போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. எஸ், இதுக்கப்புறம் நான் பால் விளையாட போகிறேன். இப்போ ஃபோன் வந்து நான் பதிக்க வைக்கிறதா நல்லதாக இருக்குது. ஏன்னா எனக்கு கோப்ரோலாம் இருந்தால் சூப்பராக உள்ளே விட்டு சூப்பராக எடுத்துருப்பேன். நோ வரிஸ், இன்னொரு ஃபேமிலி ட்ரிப் போடுறோம். அந்த ட்ரிப்பில் நான் வந்து கோப்ரோலாம் எடுத்து பக்காவாக பேக் பண்ணி சூப்பராக நான் உங்களுக்கு வந்துட்டு எடுக்கிறேன். அண்ட் இந்த vlog நீங்கள் எவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சி பார்த்துருக்கீங்கன்னு நான் நினச்சி ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. வேறு ஒரு வீடியோவில் ஷார்ட்ஸில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டடா.